மானசீகன் எழுதிய மூன்றாம் பிறை நூலை இப்போது மனுஷபுத்திரன் அவர்கள் வெளியிட தமிழ்ச்செல்வன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். மூன்றாம் பிறை நாவலை குறித்து அடுத்த அறிமுக உரையை ஆற்ற இந்த விக்னேஷ் அரியரன் வேற அறிமுக உரையை அவர் திறனுரைன்னு சொல்லிவிட்டு போயிட்டாரு. இப்போ திறனுரைங்கிறத இப்போ செல்வேந்திரன் பேசினதுக்கப்புறம் திறனுரைன்னா போட்டு அடித்து சாத்தணும், அறிமுக உரைன்னா சும்மா சொல்லிட்டு போயிடணுங்கிற மாதிரி வேற ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க. அதனால் நான் திறனுரையை பயன்படுத்தலை, அறிமுக உரைன்னே பயன்படுத்துகிறேன். செல்வ புவியரசன் அவர்கள் இப்போது மூன்றாம் பிறை நாவலை குறித்து பேசுவார். நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் பேராசிரியர் கரு ஆறுமுக தமிழனார் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன் பேசிய தம்பியர் கோகுல் பிரசாத், விக்னேஷ் கரியரன், கவிஞர் குறிஞ்சி பிரபா, அதற்கு முன் பேசிய பன்னீர்செல்வம் ஆகிய எல்லோரும் விரிவான திறனாய்வுகளை நிகழ்த்தினார்கள். கோட்பாட்டு ரீதியில் ஒப்பீட்டாய்வுகள் மேற்கொண்டு தங்களுடைய உரைகளை ஆற்றினார்கள். நான் இந்த நாவலை குறித்து அறிமுக உரையும் ஆற்றப்போவதில்லை, விமர்சன உரையும் ஆற்றப்போவதில்லை. ஒரு வாசகனாக எனக்குள் நிகழ்த்திய சில பாதிப்புகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது, புதிய ஆண்டு. இந்த புதிய ஆண்டினுடைய துவக்கத்தில் நான் படித்து முடித்த முதல் புத்தகம் உறங்காத இரவொன்று எனக்கு பரிசளித்தது. மிக திருப்தியாக இந்த ஆண்டினுடைய வாசிப்பு எனக்கு தொடங்கி இருக்கிறது. உங்களுக்கும் அது வாய்க்கட்டும். இது தேனி கம்பம் அந்த பகுதியிலே தொடங்குகிற கதைக்களம் என்றாலும் நாவலனுடைய சரிபாதிக்கு பிறகு திருச்சியிலே நான் நடமாடிய களமாடிய இடங்களிலே இந்த நாவல் நிகழ்கிறது. ஜமால் முகமது கல்லூரியினுடைய விடுதியிலே இந்த நாவலினுடைய முக்கியமான கதாபாத்திரம் காதர் தங்கி படிக்கிறான். அந்த கல்லூரி விடுதியை கடந்துதான் நான் திருச்சி சட்டக்கல்லூரியிலே 5 ஆண்டு காலம் படித்தேன். அதே திருவரங்கம், கோபுரம், தாயுமானவர் கோயில், கல்லணை, முக்கொம்பு என்று என்னுடைய வாழ்விலும் முக்கியமான நினைவலைகளை அது எழுப்பியது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அதிலே வருகிற பூங்குழலியும் காதரும் ஒரு படம் பார்க்க போகிறார்கள். காலை காட்சி, அலைபாயுதே படம். அதே திரையரங்கில் திரைப்படம் வெளியான அதே நாளன்று மதிய காட்சி நான் பார்த்தேன். எனவே நான் இன்னும் இந்த நாவலோடு நெருங்கி என்னை உணர்கிற ஒரு தருணத்தை பெற்றேன். இது முக்கியமாக எனக்கு பெரிய ஆச்சரியமானது, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களைப் போல முன்னணி எழுத்தாளர்களும் தினந்தோறும் அறிக்கைகளும் கடிதங்களுமாய் எழுதி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இந்த முன்னணி எழுத்தாளர்களுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் தனக்கான ஒரு சுய மொழியை இந்த எழுத்தாளன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சீரான தமிழ், இலக்கண பிழை இல்லாத தமிழோடு ஒரு நாவலை படிக்கிற ஒரு அனுபவம். நவீன இலக்கிய வாசிப்பின் காரணமாக கைவராத ஒரு மொழிநடையில் இன்றைய தமிழ் எழுத்தாளர்கள் தவித்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய மரபார்ந்த இலக்கியங்களுடைய வாசிப்பு, நவீன இலக்கியம், உலக இலக்கியம் உட்பட நாட்டார் பாடல்கள் வரைக்கும் அவருக்குள் எந்தளவுக்கு ஊடி விரைவி அவரோடு பரவி இருக்கிறது என்பது அவருடைய எழுத்து நடையிலே தெரிகிறது. எழுத்தை ஆள்பவன் தான் எழுத்தாளர், எழுதுகிறவனெல்லாம் எழுத்தாளர் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. இவருடைய படைப்பிலே சங்க இலக்கிய வரிகள் எடுத்தாளப்படுகின்றன. சிலம்பும் மேகலையும் அதனுடைய பாத்திரங்களும் மிக பொருத்தமாக இடம்பெற்றுள்ளன. தாயுமானவர் வருகிறார், குணங்குடி மஸ்தான் சாஹிப் வருகிறார், ஒப்பாரி பாடல் வருகிறது, தாலாட்டு பாடல்கள் வருகிறது.
ஒரு பேச்சாளர் என்று அவரை அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு சில உரைகளை மட்டும் நான் கேட்டிருக்கிறேன். பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகிற பொழுது அந்த உரையாடல் அதனுடைய பாதிப்பு உண்டு. நமக்கு முன்னோடி பெரிய எழுத்தாளர்களெல்லாம் பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருந்தவர்களெல்லாம் கதாபாத்திரங்கள் எப்படி பக்கம் பக்கமாக பேசும் என்று நமக்கு தெரியும். வெறும் எழுத்தாளர்களாக இருக்கிறவர்களே கதாபாத்திரங்களின் வழியாக பேசுகிறார்கள். கனகச்சிதமான உரையாடல் உரையாடலுடைய ஒரு வார்த்தையில் இன்னொரு புதிய நாவலுக்கான தொடக்கம் இருக்கிறது. 2 வார்த்தைகளில் உங்களோடு இருந்த கதாபாத்திரம் இன்னொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து திருக்கிட்டு போவீர்கள். நான் கடைசியாக மானசீகன் அவர்கள் பேசி கேட்டது கொடைக்கானலில் அழகிரிசாமியினுடைய படைப்புலகம் குறித்த ஒரு உரையை அவர் ஆற்றினார். அந்த உரையினுடைய வெற்றி என்னவென்றால் அழகிரிசாமி அவர்களுடைய கதைகளை நான் மீண்டும் படிக்க ஆரம்பித்தேன். முழு தொகுப்பையும் படிக்க ஆரம்பித்தேன். எனவே ஒரு ஆற்றல் மிகு பேச்சாளர் ஒரு எழுத்தாளராக அவருடைய படைப்பை எழுதுகிற போது அழகிரிசாமிக்கு நெருக்கமாக இணையாக வளரிளம் குழந்தைகளுடைய உலகத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். அவ்வளவு தத்ரூபமான உலகம் அது 80களினுடைய மத்தியில் பிறந்தவர்களுக்கான உலகம் என்கிற பொழுது நானே அதை உணர்ந்தேன். அந்த கதாபாத்திரங்களுடைய ஒரு பகுதியாக நானே உணர்ந்தேன். அதோடு முடியவில்லை. அழகிரிசாமியை அவர் தாண்டி இவர் வந்திருக்கிற ஒரு புள்ளி என்னவென்றால், அந்த வளரிளம் பிள்ளைகள் 20 வயதுக்கு பிறகு என்னவாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது, வணக்கம் என்று அவர் இன்னும் அடுத்த நிலைக்கு கடந்து போயிருக்கிறார். அழகிரிசாமியை அவர் கடந்து போயிருக்கிறார். தம்பி கோகுல் பிரசாத் அவர்கள் ஒரு வீழ்ச்சி, குடும்பத்தின் வீழ்ச்சி என்பதாக இந்த நாவலை தாமஸ் மன் நாவலோடு ஒப்பிட்டு பேசினார். எனக்கு கர்மசோபரதர்கள் சகோதரர்கள் நாவலும் கூட நினைவுக்கு வந்தது. நான் இந்த நாவலை ஒரு குடும்பத்தின் வீழ்ச்சி என்பதாக பார்க்கவில்லை, ஒரு ஆளுமையினுடைய வீழ்ச்சி. ஒரு மரம் சரிந்து விழுகிறது, மரத்திலிருந்து எழுந்து வருகிற கன்றுகளும் கருகி வீழ்கின்றன. நாவலினுடைய தலைப்பு 3ஆம் பிறை என்றாலும் அது ஒரு முழு அமாவாசையை நோக்கி நகர்கிற தேய்பிரையாகத்தான் தோன்றுகிறது. ஒவ்வொரு நம்பிக்கையும் அற்று 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 முளைத்தெழுகிற ஒவ்வொரு நம்பிக்கையும் உதிர்ந்து கருகி வீழ்கிற ஒரு காட்சி. அந்த ஆளுமையினுடைய வெவ்வேறு கூறுகளாகத்தான் கமர்நீதியினுடைய முரட்டுத்தனமும், அன்புராசாக்கினுடைய கூறு உணர்ச்சிகளும், வகிதாவினுடைய அழகும், காதலினுடைய அறிவும், மீண்டு வருவதற்கு ஏதோ ஒன்று நமக்கு கைகொள்ள வேண்டும் அல்லவா, அழகோ அறிவோ ஏதோ ஒன்று நம்பிக்கை, அதுவுமே நம்மை வீழ்ச்சியில் இட்டு செல்லும் என்பதான ஒரு பார்வையை இது எழுப்புகிறது. ஆசிரியர் ஒரு இடத்திலும் பேசவில்லை. ரொம்ப மன நிறைவளிக்கக்கூடிய விஷயம் என்றால், ஒரு நாவலை எப்படி வாசிப்பது என்று நூலாசிரியர் முன்னாடியே ஒரு பாரத்துக்கு எழுதி தள்ளி விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்மை யோசிக்க வைக்கிற, ஒருபோதும் தன் முன்முடிவுகளை நம் மீது திணிக்காத, கதாபாத்திரங்களுடைய இயக்கத்தை குறித்து நம்மளுடைய மீண்டும் மீண்டும் நாம் நினைத்து பார்க்கிற வகையிலே அந்த நாவல் உருப்பெற்றிருக்கிறது. ஒரு தலைமுறைகளுடைய சித்திரம் இதில் இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அவர்களுடைய சமூக அமைப்பு, அரசியல் அமைப்பு எவ்வாறு குடும்ப அமைப்புக்குள்ளும் செலுத்துகிற செல்வாக்கு, அதிர்வுகள், பாதிப்புகள், தாக்கங்கள் இதழ் பற்றி பேசுகிறார். ஒரு காலனிய காலகட்டத்தில் ஏல வியாபாரம் செய்யக்கூடிய வாவேர் அவருக்கு இருக்கிற பக்தி ஈடுபாடுகள், அடுத்து உருப்பெற்றிருக்கக்கூடிய திராவிட இயக்க காலகட்டத்தில் ஏற்படுத்துகிற பாதிப்பு, கடைசியில் இவர்களுடைய தாமியசாக்காரர்கள் கூட எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துகிறார்கள் இளங்கவிஞர்களிடத்தில் என்கிற வகையில், அது வெவ்வேறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் குடும்பம், மாணவர்கள் இவர்கள் மீது இந்த அரசியல் இயக்கங்கள் இப்படியெல்லாம் கடந்து போகின்றன, என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்கிற இதை ஏற்படுத்துகிறது. இந்த தீவிரமான அக உலகம், விசாரணைகள், இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நம்ம அடிக்கடி கேட்டுட்ருக்கோம். ஒரு இடத்தில் அது மாதிரி தன்னை குறித்த ஒரு சுய விசாரணைக்குள்ளும் இதனுடைய முதன்மை பாத்திரமான உதுமான் ஒரு கார் பயணத்தில் யோசிக்கிறார்.
அவர் மட்டும் சுய விசாரணை செய்யவில்லை. அப்பாவை குறித்து மகளும் அவருடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்று யோசிக்கிறாள். அவருடைய மரணச் சடங்கிலே வந்திருந்தவர்களும் அந்த விசாரணையை செய்கிறார்கள். இது பன்முகப்பட்ட விசாரணையாக இருக்கிறது. இந்த நாவல் பேசாமலே அதுக்கான குறிப்புகளை கொடுக்காமலே உணர்த்துகிற சில விஷயங்கள் இருக்கு. ஒன்று, பெண்களுக்கான கல்வி, அதனுடைய முக்கியத்துவம் என்ன. அவள் அத்தனை புரள்களுக்கு பிறகும் அவள் வீழ்ச்சியிலிருந்து மேலெழுந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை கல்வி அளிக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு வழிகாட்டலை இந்த நாவல் அளிக்கிறது. ஆனால் ஒருபோதும் ஒற்றை வாக்கியம் கூட அது குறித்து எழுதப்படவில்லை. அதுக்கு மேலாக இந்த நாவலுடைய மிக முக்கியமான இந்த தருணம்ங்கிற வார்த்தை கூட பேசி பேசி நம்ம இது பண்ணிட்டோம். இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய அரசியல் சூழலில் இந்த நாவலுக்கான மிக மிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு விஷயம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜாதிகளை தாண்டி மட்டுமல்ல, மதத்தையும் தாண்டி திராவிட இயக்கம் எவ்வாறு வேரூன்றி இருக்கிறது, அவர்களை வழிநடத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு புற தாக்குதல்களுக்கும் ஆளாகாமல் 90களை ஒட்டி நடக்கிற நாவல். 90களுக்கு பிறகு நடந்த உலக அரசியல், தேசிய அரசியல், உள்ளூர் அளவிலான அரசியல் ஒவ்வொன்றையும் பற்றி மிக நுட்பமான பார்வைகள் இந்த நாவலாசிரியருக்கு இருக்கின்றன. எனக்கு தெரிந்து இருக்கக்கூடிய நவீன இலக்கிய படைப்பாளிகளில் இந்த அளவுக்கு ஒரு கூர்ந்த அரசியல் நோக்கு வேறொருக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அரசியல் அமைப்புகளிலே இருக்கிறவர்களும் கூட நாவல்கள் எழுதுகிறார்கள். அவர்களுடைய படைப்புகளிலே இந்த அளவுக்கு ஒரு கூர்மையான அரசியல் நோக்கு இருக்கிறதா என்பது பெரிய அந்த அளவுக்கெல்லாம் புலப்படவில்லை. உள்ளூர் அரசியலிலே எப்படி ஒரு கூட்டு உருவாகிறது, பல தேக்க நிலைக்கு அது எவ்வாறு காரணமாகிறது என்பதெல்லாம் போகிற போக்கில் அப்படியே சித்தரிச்சிட்டு இருக்காரு. உலக அளவில் இன்னைக்கு நடக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீதான ஒரு பாதுகாப்பின்மையை தமிழகம் எப்படி தடுத்தாண்டு வருகிறது, இங்கு நிலவுகிற அரசியல் சூழல் எப்படி ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கி இருக்கிறது என்று மிக அழுத்தமாக இந்த நாவல் பதிவு செய்திருக்கிறது. நிகழ்வுக்கு கவிஞரும் வந்திருக்கிறார். அவர் வந்திருப்பது பல வகையிலும் பொருத்தமானது. நாங்கள் இந்த படிக்க தொடங்கியது டிசம்பர் 24, 25 அந்த ஒரு நாள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுனால முழுசாக உட்காந்து படித்தேன். அது 25ஆம் தேதி பாடகர் அனிபா அவர்களுடைய பிறந்தநாள் நூற்றாண்டு தொடங்கிய நாள். அவருடைய பாடல்கள்லாம் அவருடைய அரசியல் பாடல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். மார்க்க பாடல்கள் குறித்த பல்வேறு இது எப்படி அந்த சமூகத்தோடு ஒன்றி பிணைந்திருக்கிறது. அவருடைய இசை, அது இசை மட்டுமா அதில் அரசியலும் இருக்கிறது அல்லவா அவருடைய குரலில். இது எப்படி இங்கே இருக்கக்கூடிய சமயமும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து நிற்கின்றன, எப்படி ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு அழுத்தமான பார்வை, நிதானமான பார்வை, பிரச்சாரம் தவிர்க்கப்பட்ட ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது. இந்த நாவலில் பல காட்சிகள் திடீர்னு நம்மளை ஒரு கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரியான எண்ணத்தை உருவாக்குகிறது. நாமும் வீழ்ச்சியின் பால் பட்டவர்கள் என்பதால் அப்படி ஒரு நாவலை தனியாக எடுத்து உத்திகளாகவும் ஆசிரியருடைய திறமையாகவும் மேதமையாகவும் பார்க்க, நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு வாசகன் என்ற அளவில் நம்மளுடைய வாழ்க்கை குறித்து ஒரு யோசனையை, ஒரு வருத்தத்தை, ஒரு நியாயத்தை நமக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாவல் உருவாக்கியிருக்கிறார். இப்போ தொடர்ந்து வாசிக்கிறேன் என்றாலும் படைப்பிலக்கியம் சார்ந்து நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விலகல் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 100 புத்தகம் அதிகமாக படிக்க முடியும்னா நம்ம வாழ்நாளில் எத்தனை புத்தகத்தை படிச்சிட முடியும் அப்படிங்கிற யோசித்தா புத்தகங்களை சேர்ப்பதும் படிப்பதிலும் இருந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டியிருக்கு. அப்படி நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு நான் பரிந்துரைக்கிறேன். எனக்கு அந்த மனநிறைவை உருவாக்கிய சமீபத்திய நாவல்களில் இது ஒன்று. மிகுந்த மனநிறைவடைந்தேன். என் உறங்காத இரவுகளை அன்பளித்த மானசீகனுக்கு மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.